தெரியாது சார், அது நீண்ட நெடிய விளக்கமாக சொல்லிட்டீங்க. இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, ஆளுநரின் அரசியல் எடுபடாதுன்னு. ஆனால் இந்த மும்மொழி பிரச்சனையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மாமல்லபுரத்தில் அந்த 2வது ஆண்டு விழாவை அவர் கொண்டாடினார். அந்த 2வது ஆண்டு விழாவில் பாயாசம் பாசிசம் போல திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு ஹேஷ்டாக் விளையாட்டு தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த மொழி ரீதியான அக்கறை இல்லை. நமது மாணவர்கள் மற்றும் தமிழக மக்கள் எந்த மொழியை எப்படி படிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கூறினார். ஒன்று. இன்னொன்று தமிழகத்தில் இந்த மொழி கொள்கைக்கு எதிராக, மும்மொழி கொள்கைக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் இந்த நிலைப்பாடு, அதாவது இருவருமே அதை விளையாட்டாக தான் பண்றாங்க, அதை சீரியஸாகவே பண்ணல அப்படின்னு சொல்லுவது சரியா சார்? அதாவது பக்கத்தில் பீகாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஹரியானாக்காரர் தான் இவருடைய விஜயோட இந்தி முதலாளி பிரசாந்த் கிஷோர், ஜன் சுரக்ஷா கட்சியினுடைய தலைவர். இவருடைய நண்பர், ஒரே கட்சியா ஒரே கொள்கைன்னு வேற மேடையில 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கிட்டாங்க. ஒரு இந்தி முதலாளி மேடையில் அமர்த்தி கொண்டு கட்சிக்கு பேரு தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகம் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்தியை நாங்கள் திணிக்க அனுமதிக்க மாட்டோம், சமஸ்கிருதத்தையோ இந்தியையோ தமிழ்நாடு ஏற்காது, தமிழ்நாட்டினுடைய கல்வியோ பாடத்திட்டமோ மொழி கொள்கையிலோ எங்களுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை உடன்பாடற்றது, எங்களுக்கு எதிரானது, எனவே நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு மேடையில இந்தின்னு சொல்றதுக்கு இந்த விஜய்க்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. அப்ப காரணம், நீங்க அவர் இந்தி முதலாளி பக்கத்துல இருக்காரு, அவருக்கு ஆங்கிலத்தில் பேசிட்டு 5 நிமிஷம் வரவேற்பு பேசிட்டு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மொத்தமாவே அவர் 13 நிமிடங்கள் தான் பேசினார். அவர் பிரசாந்த் கிஷோரை பாராட்டி வரவேற்பதில் ஒரு 3-4 நிமிடங்கள் சென்று விட்டது. துண்டு சீட்டில் பிற யாரோ எழுதி கொடுத்ததை ஒரு 4 நிமிஷம். இவர் சொந்தமா ஒரு தொடர்பில்லாத அரசியலிலோ அல்லது தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையோ தொண்டர்களுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த அறைகூவல் விடுக்கிற எந்த செய்தியும் இல்லாமல் ஒரு 3 நிமிடங்களில் பேசி முடித்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் கடந்து போய்விட்டார். அப்ப நீங்க இந்தி குறித்து அல்லது பாயாசமா மறுபடியும் பாசிசம்ங்கிற அளவுக்கு அதை இன்னும் ஒரு நையாண்டியா பாக்குற அளவுக்கு சொல்றாரு. நான் ஏற்கனவே விஜயை ஆதவர்ஜுனா இந்த பிரசாந்த் கிஷோர் 3 பேருமே தமிழ்நாட்டு அரசியலில் எல்கேஜி யூகேஜி பால்வாடி குழந்தைன்னு நான் தான் சொன்னேன். நான் ஒரு கிட்டத்தட்ட இந்த 15 மாத கணக்கில் சொல்லிக்கிட்டு இருந்ததை இவர் நேர் எதிரா பால்வாடி குழந்தைகள், அதாவது எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் போல பாஜகவும் திமுகவும் இதில் வெறும் அரசியல் கேம் விளையாடுகிறாங்கன்னு பச்சை அவதூற பொய்யை சொல்றார். ஆகவே இவர்தான் ஒரு கொஞ்சம் குழந்தை பருவத்தில் இருப்பதை போல இருக்கிறாருன்னா கூட நான் நம்பல. இவருக்கு தமிழ் மீதோ இனத்தின் மீதோ மொழியின் மீதோ அக்கறை இல்லாத விஜய். அப்ப விஜய்க்கு எந்த மொழி கொள்கையில உறுதியான இது இல்லை, மாநில உரிமையில உறுதி இல்லை. இவருடைய நடிக்கிற இந்த படம் இந்தியா முழுக்க ஓடுகிறது, உலகம் ஓடுகிறது. இவர் ஒரு நடிகர். இவர் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அல்லது அரசியல் சூழல் இதை பிரதிபலிக்கிற எந்த பக்குவமோ எந்த மன உறுதியோ இல்லாதவர். அப்ப தமிழ் இனத்தின் மீது மொழியின் மீது பற்றில்லாத ஒரு விஜய் பாஜகவினுடைய செல்பிள்ளையாக, பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பாஜகவின் ஒரு அரசியல் துணை பிரிவாகத்தான் தமிழக வெற்றி கழகம் செயலாற்றுகிறது. உதாரணம் தான் பிரசாந்த் கிஷோர் மோடியை பிரதமராக்குவதற்கு வினையாற்றார். அவரும் ஒரு பீகாரை சார்ந்த ஒரு உயர் வகுப்பை சார்ந்த பிரசாந்த் கிஷோர் தான், இந்திக்காரர் தான் இவருக்கு இப்பொழுது முதலாளியாக இருக்கிறார். ஆக பாஜகவை துணை அமைப்பாக தமிழக வெற்றி கழகம் செயல்படுகிறது. ஆகவே அவர் ஆளுநர் ரவியை போய் பார்க்கிறார். ஆளுநர் ரவியினுடைய கருத்தையும் இவர் ஏற்கிறார். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயமா நிராகரிக்கணும், புறக்கணிக்கணும். அவரை நம்பி இருக்கிற இந்த ரசிகர்கள் ஒரு அரசியல் கருத்தாத, தெளிவில்லாத, தமிழ்நாட்டின் மண்ணின் மீது மொழியின் மீது இனத்தின் மீது சமூக நீதி, சமத்துவம், தந்தை பெரியார், அண்ணா அம்பேத்கர், அது மாதிரி நம்ம இப்ப மாநில உரிமை, கூட்டாட்சி தத்துவம், ஜனநாயகம், சுதந்திரம், இதன் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு பிழைப்புவாத நடிகரை நம்பி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரையில் தோன்றி விஜய் நடிப்பதை போல அந்த நடிப்பை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் தனி அரசு தொடர்ந்து வலியுறுத்துறேன். நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி வழியாகவும் வலியுறுத்துறேன். ஒருக்கா விஜய் திருந்தி நம்மோடு களத்துக்கு அரசியலில் நம்முடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அரசியல் இருந்தால் பிறகு பரிசீலிக்கலாம்.